பிரைஸ்லாம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கற்றுக்க விசுவாசிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவோட பைபிள் மெடிடேஷனுக்கு உங்கள் எல்லாரையும் வாழ்த்து வர வைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வந்து லேவியராகமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்துலேருந்து 21வது அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானிக்கிறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 15வது அதிகாரத்தில் பெண்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு சில வரமுறைகளை ஆண்டு சொல்கிறாரு. இதுலேருந்து இதுதான் அந்த இதோட கண்டென்ட். அதில் நமக்கு என்ன சொல்ல வராது அப்படின்னா, இல்லை அவர் எவ்வளோக்குள்ள அவர் வந்து பரிசுத்தமான தேவன் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிய வரும். பரிசுத்தத்தை எதிர்பார்க்குற நம்மக்கிட்ட இருந்தோம் அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. பீரியட் சயின்ஸ் வச்சு போகக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் ஆண்டு உடச்சிட்டாரு. ஆனாலும் இன்றைக்கும் இப்போ பொய் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. இது நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, எல்லாருமே நம்ம பொய் சொல்கிறோம். பொய் சொல்கிறதுக்கே ஒரு தினம் வச்சு ஏப்ரல் ஃபூல்னு சொல்லி அதுவும் விளாடுறோம். ப்ராங்க்ன்ற பேரில் இது ஜாலி தானே, ப்ராங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி வஞ்சிக்கிற விதத்துலேயும் என்னாச்சு பொய் சொல்கிறதுக்கு இதாச்சு. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம வந்து தேவன் சொன்ன முறைமைகளுக்கு, தேவன் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஆப்போசிட்டாக அதை அப்போஸ் பண்ணி என்னென்ன உலக காரியங்கள் உண்டாகுமோ அதெல்லாம் உருவாயிருக்கு. அப்போ நம்ம தான் எவ்வளோக்குள்ள ஆண்டவர் சொன்ன வழிகள் நம்ம ஒவ்வொரு நாள் நடக்குமான்னு சொல்லி நம்ம தான் தியானிக்கணும். நம்ம பழைய ஏற்பாடை ஒதுக்குற ஒரு புஸ்தகம் வைக்காமல் அதில் சொல்லப்பட்டதை நம்ம இன்றைய காலத்தில் எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது அதை பார்த்து அதை நம்ம கடைப்பிடிச்சி தான் ஆகணும். இதுதான் இல்லை எவ்வளோ ஒரு பரிசுத்தமாக இருக்கிற. அப்போ நம்ம இந்த பரிசுத்தத்தில் இருக்கிறோமா, ஒவ்வொரு நாள் நம்மளை அப்படி நம்ம பரிசுத்தமாகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், நம்மளை யோசித்து தியானித்து பார்க்கணும். இது வந்து ஒரு காரியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 17வது அதிகாரத்தில் 16வது அதிகாரத்தில் என்ன போட்டு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் மோசே ஐயா அது ஆரோனுடைய 2 குமாரர்களும் வந்து இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுனால ஆண்டு வந்து சொல்வார் மோசே கிட்ட, இந்த மாதிரி ஆரோனும் செத்து போகக்கூடாது அப்படின்னா நீ என்னென்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்த வந்து மோசே கிட்ட ஏசப்ப சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து எப்படி எவ்வளோ பரிசுத்தமாக வந்து அவங்க பலியிடணும். ரெண்டாவது விஷயம் அவர் என்னென்ன வஸ்திரங்கள் தரத்துலேருந்து பலியிடணும். அதுக்கப்புறம் வந்து இதில் 2 வகையான சீட்டு கற்றுக்கிட்டு சீட்டு போடணும். அதில் 2 வெள்ளாட்டுக்கடை, அது 2 வெள்ளாட்டுக்கடையில் ஒன்று வந்து போக்காட விடணும், இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ண கற்றுக்கிட்டு பாவனி வந்த பலியாக பலியிடணும்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். முதல்ல விடப்படுறது பார்த்தீங்கன்னா போக்காட விடப்படுறது நமக்கு வந்து பலியிடுறது வந்து நார்மலாக. இது எதுக்காகன்னா மகா பரிசுத்த அதாவது அந்த ஆசிரியப்பு குராடத்துக்கு ஒரு பிராச்சித்தம் மாதிரி பண்ண சொல்லுவார். அது வந்து தீட்டாயிரும், அதுக்கு பிராச்சித்தம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இது பண்ணிடுவாங்க. இந்த போக்காட விடப்படுறது தான் நம்ம எதை சிம்பிளைஸ் பண்ணுமா, ஏசு கிறிஸ்துவ சிம்பிளைஸ் பண்ணி ஏசு கிறிஸ்துவும் அதாவது எப்படி போடப்பட்டிருக்குன்னா அது போக்காடானா ஜனங்கள் குடியிருக்காத பகுதிக்கு அனுப்பப்படுற மாதிரி அது மேலே பாவத்தெல்லாம் சுமத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பகுதியில அதை அனுப்பி விட்டுருவாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைங்க, இன்னும் பிறக்க போகிற பிள்ளைங்க எல்லாருடைய பாவங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா சுமந்து அது போல அந்த கொள்கை எங்கே போனார் அப்படின்னா கொள்கைதா மலைக்கு கொண்டு போய் எங்கள் சிலுவையில் அரைஞ்சாங்க. இப்போ இதை வந்து அதை சிம்பிளைஸ் பண்ணுது. அவரோட ரத்தம் நம்ம நம்ம இனிமே செய்ய போகிற இனிமே பிள்ளைங்க பிறகு அந்த பிள்ளைங்களுடைய அவங்களுக்கு கூட என்ன ஆச்சு அப்படின்னா ரத்தம் கழுவி பரிசுத்தப்படுத்திடுச்சு. அதுதான் இந்த விஷயத்துல சிம்பிளைஸ் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்துக்கு போயிடும். 17வது அதிகாரத்தில் ஆண்டு வந்து 2 விஷயம் சொல்லியிருப்பேன், 3 விஷயம் அதில் மெயினான விஷயங்கள். அது என்னென்ன சொல்லிடுறேன். வந்து ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது. இதே போல் நம்ம வந்து கர்த்தருடைய சந்நிதியில் இப்போ வந்து எப்படி பலியிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருல, அதே போல் கர்த்தருடைய ஆசிரியர் போராட்டத்தை விட்டு வெளியவோ வீடுகள் அந்த இடத்துலையோ தேவையில்லாமல் இதை மிருகத்தை அடிச்சு கொண்டா அது வந்து என்ன ஆயிடுமா, அது சாபம் ஆயிடுமா. அப்படி பலியிடக்கூடாது, அப்படி இந்த மாதிரி கொல்லக்கூடாது மிருகங்களை. ரெண்டாவது வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜபம் பண்ணட்டா, பலி கூட இடட்டா. பலி யார் இடலையோ அவன் வந்து என்ன பண்ண மாட்டானோ அவன் ஜனத்துக்கு இராதபடிக்கு அறுப்புண்டு போயிடுவான் அப்படின்னு ஆண்டு சொல்றான். அப்போ எவ்வளோக்குள்ள இன்னைக்கு நம்ம வந்து கிருபையின் காலத்தில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம ஜபம் பண்ணுறவே மாட்டுப்போம். ஆனால் ஆண்டு வந்து அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஜபம் பண்ணாதவன் பலிங்கிறது என்னது ஜபம் பண்ணுறது தான். அப்போ அது இடலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆயிரும், அவன் ஜனத்துக்கு இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணிடுவேன், அவன் சந்ததியில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மினி நம்ம அநேக நாள் ஜபிக்கிறது இல்லை. அநேக நாள் நம்ம ஏற்கனவே பலிகள்லாம் என்னது, இப்போ சர்வாங்க தகன பலினா என்னது, நம்மளே அவருக்கு அர்ப்பணிக்கிறது. பாவ நிவாரண பலி ஒவ்வொன்றா நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் தூப காட்டுறது அப்படிங்கிறது வந்து தேவனை வர்ஷிப் பண்ணி நம்மளோட வர்ஷிப்பு துதி இதெல்லாம் தான் தேவனுக்கு முன்னாக தூபங்களா என்ன பண்ணும் போகும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். செய்யாமல் நம்ம எத்தனை நாள் இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த தேவன் அவ்வளோ பயங்கரமான தேவன். இன்னும் நம்ம அந்த பழைய ஏற்பாடு போயிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டு இந்த கிரேஸை மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம தேவனோடு என்ன பண்ணுவோம், நேரம் செலவிடுவோம், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஜெபம் பண்ணணும், ஜெபம் முக்கியம் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம பார்க்குறோம்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேவியராகமம் 18க்கு வந்துடுவோம். லேவியராகமம் 18ல் வந்து ஆண்டவர் வந்து இதுலேயுமே அதை என்ன சொல்கிறாருன்னா, எகிப்து தேசத்து ஜனங்கள் எப்படி வந்து ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப்போட வச்சுருக்காங்க. இப்போ அது சகோதரியாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், அல்லது மருமகளாக இருக்கட்டும், இப்படி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போட இருந்துருக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுற மோசே மூலமாக பேசுகிறார். அதுக்கப்புறம் அது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதே போல் என்ன ஆயிரும் அப்படின்னா, தேசத்தை குடிகளை கசக்கி போட்டுரும். நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த ஜனங்களை அழிச்சிடுவேன், அவங்க சந்ததியோடு இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிடுறேன். ஓகே, இதில் நம்ம என்ன அப்படின்னா, இது மூலமாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்காரு அப்படின்னா, நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டில் 2 பிரதான கற்பனைகள் உண்டு. அது என்ன, முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, அவன் முழு சிந்தையோட அன்பு கூறு ஒன்று. 2வது என்னதுன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்னு. இப்போ என்னன்னா, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்காரு. முன்னாடி தான் விபச்சாரம் செஞ்ச பாவம், இப்போ அப்படி நீ வந்து ஒருத்தையோ நீ கண்ணால் இச்சையோட பார்த்தாலே அது என்ன ஆயிடுச்சு, அவனோட விபச்சாரம் செய்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இன்னும் நமக்கு அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ரொம்ப கடினமான ரூல்ஸ் தான். நம்ம பொருளையோ மனுஷனையோ எதையுமே இச்சையோட பார்த்தா தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து எவ்வளோக்குள்ள அப்போ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பலிகள் ஏசப்பாவோட சத்தியத்துக்கு ஏசப்பா சொன்னபடி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தேவன் சொன்ன ஒவ்வொரு கட்டளைகளையும், அந்த 10 கட்டளைகளையும், இந்த யாத்திராகவும் அந்த 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கட்டளை கற்பனைகளையும் நம்ம கை கொள்ளணும். அது வேண்டான்னு ஒதுக்கக்கூடாது. 2வது விஷயம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது இந்தியமா ஒன்றை நேசிக்கிறதுக்கும் நீ மற்றவங்க நேசிச்சேன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவோம், தேசம் சகோதர அன்புகள் தான் நமக்கு என்ன ஆகும், வெளிப்படும். அவங்க நம்ம தங்கச்சியாவோ நம்மளுடைய வேற ஒருத்தவங்களோட அம்மாவோ நம்ம அம்மாவது நம்ம நேசிப்போம். அதே போல் நம்ம தங்கச்சியாக தான் நம்ம நேசிப்போம். அந்த அன்பு நமக்கு வெளிப்படும். அப்போ இந்த மாதிரி பாவங்களை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒன்றை நேசிக்கிறது போல் இப்போ என்ன நேசி அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. ஓகே, அதனால இந்த பிரமாணத்தையும் இந்த யாத்திராகமம் 20ல் சொல்லப்பட்ட அந்த 10 கட்டளைகளையும் நம்ம என்ன பண்ணணும், கை கொள்கிறவர்களா இருக்கணும். சரிங்களா? 10 கட்டளைகள் என்னெல்லாம் இருக்கு, ஓய்வு நாள் ஆசிரியன்னு சொல்லியிருக்கு. 2வது என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களை ஆராதிக்க கூடாதுன்னு இருக்கு. என்னையென்று உனக்கு ஒரு தேவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, என் நாமத்தை வீண்ல வழங்காதுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, மற்றவங்க பொருளை இச்சையாத அப்படின்னு சொல்லி, தகப்பனையும் தாயை என்ன பண்ணணும், நீ கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 10 கட்டளையும் கொடுத்துருக்கேன். இந்த 10 கட்டளையும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 கட்டளையும், அந்த 10 கட்டளையுமே எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னா, அது 2 பிரமாணங்களுக்குள்ள அடங்கும். என்னது, எந்த பிரமாணம், உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நீ அப்படின்ற அந்த பிரமாணத்துக்குள்ளாகவும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவத்தை அன்பு கூறு. இந்த 2 விஷயமே இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கட்டளைகளை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல்ஸ் இந்த விஷயம் ஃபாலோ பண்ணணும். நம்ம எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து லேவியராகமம் 19 பார்த்துட்டோம். 18, 10, 19ல் இன்னும் நான் சொன்னபடி அந்த யாத்திராகமம் 20ல் சொல்லப்பட்ட கற்பனைகள் இதில் இருக்கும். அதை பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆண்டவர் வந்து, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். அவர் பரிசுத்தர்னால நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும் விரும்புகிறேன். என்ன பண்ணக்கூடாது, விக்கிரகங்களை என்ன பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஓய்வு நாள் ஒழுங்கு ஆசரிக்கணும். சமாதான பலியை செலுத்தணும். சமாதான பலியை 3 நாளைக்கு உள்ளே சாப்பிடணும். 3 நாளைக்கு அப்புறம் வைக்கக்கூடாது. வச்சது அது 3ஆம் நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன நம்ம சுட்டு வச்சிடணும். 3ஆம் நாளைக்கு அப்புறம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன அங்கீகரிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எளியவர்களை நேசிக்கணும். அதுக்கப்புறம் களவு செய்யாத, வஞ்சனை பண்ணாத, ஒருவருக்கொருவர் பொய் சாட்சி சொல்லாதீங்க. அப்புறம் என் நாமத்தினால பொய்யானையிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறனை வந்து ஒடுக்காத அப்படின்னு சொல்கிறேன். கூலிக்காரனுக்கு விடிய காலம் மட்டும், அதாவது கூலிக்காரன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி வேஜஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூலியை நீ வந்து விடிய காலம் வரைக்கும் வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நியாயம் இல்லாமல் அநியாயமே நடக்காத. அப்புறம் வந்து சிறியவனை என்ன பண்ணக்கூடாது, நெருக்கிறது. நம்மளை விட அவன் வந்து இதாக இருக்கான்னா அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது, இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கோல் சொல்லி தெரியாத, ஜனங்களுக்குள்ள கோல் சொல்லி தெரியாத. அப்புறம் வந்து சகோதரனை பகைக்காத. அதுக்கப்புறம் அவன் மேலே வீண் பழிகளை சுமக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. இது போக என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் கலப்படம், இந்த என்ன சொல்கிறது, இந்த அனிமல்ஸை க்ராஸ் பண்ணுவாங்க, பிளான்ஸை கூட என்ன பண்ணுவாங்க, ஷீட்ஸை க்ராஸ் பண்ணி விதைப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி விதைக்கக்கூடாது.
அப்படின்னு கூட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ பாவ நிவாரண பலியெல்லாம் இடணும், குற்ற நிவாரண பலியெல்லாம் இடணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விருத்த சேதனை பண்ணப்படாத ஒரு மரம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு அது வந்து 3 வருஷம் சாப்பிடுவோம். 4வது வருஷம் அது வந்து கத்தருக்கு இடுற பலியாக கத்தரால் அங்கீகரிக்கப்படுற ஒரு இதாகும். அதுக்கப்புறம் 5வது வருஷம் அதை என்ன பண்ணிக்கலாம், புசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உங்கள் தலை மயிரில் சுற்றிலும் ஒதுக்கக்கூடாது, தாடியோட ஓரங்களை கத்திரிக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் செத்தவனுக்காக உன் சரீரத்தை கீரிக்காத. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த மாதிரியான இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாங்க. அஞ்சலம் பார்க்காத, குறி சொல்கிறது நாடாத, நல்ல நாள் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அநேக காரியங்களை ஆண்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. சுதேசியா பரதேசியாக உன் தேசத்துக்கு ஒருத்தவங்க தெருவுக்கு வந்திருக்கானா அவன் என்ன பண்ணாத, வெறுக்காத. நீங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் பரதேசியா சுதேசியா எங்கே இருந்தாங்க, எகிப்தில் இருந்தாங்க, இப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வியாபாரிகள் இந்த தராசில் வந்து ஏதாவது இந்த காந்தத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏமாற்றி வியாபாரம் பண்ணுவாங்க அந்த வெயிட்டுக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இதெல்லாம் என்னோட கட்டளை அப்படின்னு நான் சொல்கிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டளைகள். உண்மையாகவே சொல்ல போனால் அந்த 10 கட்டளைகள் நம்ம ஞாபகம் வச்சோம். இதில் அநேக விஷயம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறது, பச்சை குத்து கூட ஒன்று சொல்கிறாரு, சோதரனை பார்க்காம இருக்கமா, மற்றவனை பற்றி பேசாமல் இருக்கிறோமா, இது எல்லாமே நம்ம செய்கிறோம். எவ்வளோக்குள்ள பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு ஒளிகிட்ட போக 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 தான் என்ன ஆகும்னா நம்ம உலகத்தில் தான் வாழறோம், பாவம் நிறைஞ்ச உலகத்தில் தான் வரோம், குறை சொல்கிற உலகத்தில் தான் வரோம். ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிருந்தாங்க வைங்களேன், என்ன பண்ணுவோம், ஒருத்தரை பார்த்து ஒரு கேங்கை பார்த்து என்ன பண்ணுவோம், குறைச்சல். அப்போ கட்டாயம் குறை சொல்கிறது தான் அவங்க பேச்சாவே இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா என்ன பேசுவாங்கன்னா அழகோ சினிமா, அவனை பற்றியா இவனை பற்றியா, இந்த மாதிரி தான் பிறரை பற்றின பேச்சுகளும் இன்க்ளூடிங் எல்லாருமே சொல்கிறேன். எல்லாமே நம்ம அப்படிதான் பேசுனாலே அதுதான் வருது. அப்போ இந்த இது கூட ஆண்டவர் வெறுக்கிறார். மற்றவங்கள பற்றி பேசாமல் என்ன பண்ணணும், அதை தலையிடக்கூடாது. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கேங்கில் பேசுகிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம அதில் இன்வால்வ் ஆகாதபடிக்கு அதை நம்ம வாட்டில் இது பண்ணிக்கணும். நம்ம பட்சத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம வந்து பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வந்த எக்ஸாம்பிளுக்கு தாமரை தான். தாமரை தண்ணியில் இருந்தாலும் தண்ணி என்ன ஆகாது, தாமரையில் ஒட்டாது. மீன் வந்து உப்பு தண்ணிக்குள்ளே இருந்தாலும் மீனில் உப்பு ஒட்டாது. அதை போல தான் பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நாம் இருந்தாலும் நம்மக்கிட்ட பாவங்கள் ஒட்டாதபடிக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம பைபிள் திறந்து வச்சு நான் இதெல்லாம் செஞ்சேனா செய்யலையா, நம்ம வந்து அதில் போட்டிருக்கு. இதுக்கு அடுத்ததுல உன் தாயோ தகப்பன்னு நீ சபிச்சிட்டனாலே நீ என்ன பண்ணுவேன், அந்த சாவு உங்க மேலதான் சுமரும், நம்ம மேலதான் சுமரும் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து கோபத்தில் அம்மா அப்பா திட்டுறது இந்த ஒரு கேஷுவல் அப்படித்தானே, திட்டக்கூடாது தான் வந்து அப்படி போட்டிருக்கு, திட்டுறது தப்பு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம எவ்வளோ இன்னும் ப்ரிப்பேர் ஆகணும். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஒருத்தங்க கிட்ட போய் சொன்னேன், அவங்க மேலே தப்பு இல்லை சிஸ்டர், நான் ரசிக்கப்பட்ட புதுசு சரிங்களா. அப்போ வந்து நான் சொன்னேன், சிஸ்டர் ஏசப்போட வருது மிக சமீபமாக இருக்கான், ஆனால் ஆயத்தப்பட சொன்னாருன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க, அவங்க மேலே தப்பு இல்லை, நான் அவங்க குறை சொல்லலை, ஆனால் சொல்கிறேன் என்னென்னா நாங்கள் ஆயத்தமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே அப்போ அது எனக்கு புரியவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு அது என்ன புரியுதுன்னா, யாருமே அதுக்கு ஆயத்தமாக இல்லை. இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலும் பக்கத்துலேயும் போக முடியும். இப்போ குறை சொல்லாமல் இருக்கோமா, ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை பற்றி குறை சொல்லுது. இது வந்து ரொம்ப கேஷுவலாக நடக்கிறது. ரொம்ப குறை சொல்கிறோம், அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறோம். சில வேலைகளில் என்ன பண்ணுறோம், வேறு என்னெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, சில கிறிஸ்தவர்கள் கூட அஞ்சனம் பார்க்குறது, குறி சொல்கிறாங்களே பார்க்குறாங்க. தோசைக்காரங்க கிட்ட கிளி தோசையும் அந்த தோசையும் இந்த தோசையும் சொல்லி அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கு நல்ல நாள் பார்க்குறாங்க. இப்போ இது எல்லாமே தப்புன்னு நான் சொல்கிறேன். வேறு என்ன சொன்னாங்க, சிறுமையானவங்க ஒடுக்காது அப்படின்னு சொல்லி அனுப்ப சொல்கிறேன். அப்போ இது வந்து எவ்வளோ, இது நம்ம செய்யாமல் இருக்கோமா. பிச்சைக்காரங்களை விடுங்க, தெரியும் இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி வேனுக்குன்னே அவங்கள நம்ம கண்டுக்க மாட்டோம், மதிக்க மாட்டோம். நம்ம வந்து நம்ம கிளாஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன இவங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒதுக்குறது அது ரொம்ப தப்பு. இப்போ பணக்காரங்களுக்கு போய் கொடுக்குறோமோ இல்லையோ, ஏழைகளை நேசித்து அவங்களும் நம்ம ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் ஆண்டோடைய அன்பு அது மூலமாக இருக்கும். இத்தனை ஸ்வாபமும் நம்மக்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு யாருமே இது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி, இது ஒரு நாள் முடிஞ்சுட்டா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக முடிஞ்சு நைட்டு இந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம என்னென்ன செஞ்சோம்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தியானிச்சு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நிச்சயம் அப்படி மன்னிப்போம். இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பாவத்தை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டோம். அவைகளை அறிக்கை செய்யணும். 2வது விட்டு விடணும்.
விட்டு விடுறதுக்கான வழி என்னது? ஏசப்பா அதை விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த மாதிரி என்ன பண்றேன், மற்றவங்களை பத்தி புறம்பு விடுறேன், அப்ப இது தப்பு தான். மற்றவங்களை பத்தி பேசுறது, அவங்க அவங்க தப்பா பண்ணாலுமே நம்ம பத்தி அவங்கள பத்தி பேசினா தப்பு தான். அதனால நம்ம பேசவே கூடாது. அதான் கர்த்தருடைய முரண்மை. அப்ப நாங்க செய்யாதபடிக்கு எனக்கு ஞாபகம் கட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட கேட்கணும். ஓகேவா? இது ஓகே, இது முடிஞ்சது. இப்போ 20ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு பார்த்துக்கலாம். இது 20ஆம் அதிகாரத்துக்கு இதே போல கட்டளைகளை தான் ஆண்டு கொடுப்பாரு. பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அந்நிய தேவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதை போட்ட தெய்வம் வந்து என்ன பேரை போட்டிருக்கு அப்படின்னா மோனேக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணா குழந்தைய வந்து பலியிடுவாங்க கூட. அப்படி யார் ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனத்தோடு இருக்கிற ஒரு ஆள் பலியிட்டாங்கன்னா அவனை என்ன பண்ணுங்க, நீ கல்லறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அஞ்சனை பார்க்குறவங்க போய் சொல்றாங்களா அப்படி சொல்றது. தகப்பனை நான் சொன்ன அந்த தகப்பனை சாயும் சபிச்சா அவன் வந்து அவன் ரத்தப்படி அவன் மேலே சுமரணும். இப்போ இன்னொருத்தரோட மனைவி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது சொன்ன மாதிரி அதே போட்டுட்டு திருப்பியும் என்னென்ன இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது அசுத்தமான மிருகம், இது சுத்தமான மிருகம், இது சுத்தமான பறவை, இது அசுத்தமான பறவைகள் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் பண்ணிடணும். அப்படி இந்த காரியங்கள்னால உங்களை கீட்டுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் அதில் இன்னொரு அழகாக சொல்லியிருப்பாரு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் வேறு பிடிக்கப்பட்டவர்கள் சொல்லியிருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பிடிக்கணும். இப்போ நம்ம இன்னும் ஆயத்தமாகவும் நம்ம வந்து இப்போவே பரலோகத்துக்கு தேவனுடைய வருகை வந்து நம்ம அப்படி சட்டுன்னு பறந்தோம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் எவ்வளவோ ஆயுதம், ஏன்னா அடிக்கடி இது சொல்லும் போது தான் சொல்றது, நான் பரிசுத்தர், அதனால நீங்கள் பரிசுத்தமாகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் விரும்புகிறார், நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அப்போ இன்னும் இப்போ அந்த வெளிப்படுத்துதல் கூட போடப்பட்டிருக்கோம், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்லி. அப்போ வந்து இன்னும் பரிசுத்தமாகணும். அப்படிதான் நம்ம இதான் லிமிட் முடிஞ்சு அப்படி இல்லாமல் இன்னும் என்ன குறைகள் இருக்கு, இன்னும் என்ன ஜென்ம பாவங்கள் இருக்கு, இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாவில் 9 கனிகளை தடுத்துருக்கிறோமா, நம்மக்கிட்ட இருந்து அன்பு வெளிப்படுதா, நம்மக்கிட்ட இருந்து சந்தோஷம் சமாதானம் வெளிப்படுதா, இப்படி 9 கனிகள் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுதா அப்படின்னு சொல்லி நம்மளை தியானிக்கணும். 2வது விஷயம், நமக்கு எதை அன்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த விஷயங்கள் நம்ம அந்த 17 காரியங்கள், இந்த 17 விஷயம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமா இப்படின்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டபடி எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், இது நம்ம செய்யாமல் இருக்கிறோமா. ரத்தத்தை சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, தெரியாமல் சாப்பிட்டா இப்போ மன்னிக்கப்படும், தெரிஞ்சு கூட சாப்பிடக்கூடாது. அப்போ எதெல்லாம் அசுத்தமான விருப்பங்கள் அதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆவது அதிகாரத்தில் அதில் வந்து ஆசாரியனை பற்றி போடப்பட்டிருக்கும். இப்போ ஆசாரியன் என்ன பண்ணக்கூடாது, இப்போ குமாரன் அது ஆரோனுடைய குமாரன் சரி ஆரோனும் சரி அவங்க எல்லாருக்குமே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21:12 வசனத்தில் போட்டிருக்கு. அந்த அவளுடைய தேவனின் அபிஷேக தைலம் எனக்கு கிரீடம் அவன் மேல் இருக்கிறது, என்னும் கிரீடம் சரியா, என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதுன்னு சொல்லி போட்டிருக்கு. என்னன்னா அதாவது அந்த அபிஷேகம்ன்ற கிரீடம் வந்து அந்த மோசே அந்த ஆரோன் ஐயா மேலேயும் அவருடைய பிள்ளைங்க மேலேயும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ வந்து சொந்தக்காரங்க இறந்தா அது வேற, அதே போல் பரிசுத்த வருஷத்தை தரிச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதான், அந்த இடத்துல போய் அழுறதோ அல்லது கீறுறதோ இந்த மாதிரி செய்யக்கூடாது, வருஷத்தை குறைச்சலாக்கக்கூடாது அந்த இடத்த அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஒருவேளை அவருக்கு தூரத்து சொந்தம் அப்படின்றது தூரத்தில் யாரோ ஒருத்தங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன அவரை தீட்டுப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு வாலிப பிள்ளையை வந்து நல்ல பரிசுத்தமான வாலிப பிள்ளையை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசாரியனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இப்போ என்னன்னா, இப்போ அது வந்து காமனாக இருக்கும். இப்போ ஊழியனாலே என்ன பண்ணுவாங்க, உடஞ்சி போனோம். அதாவது எப்படின்னா அவங்கெல்லாம் டிசேபிள் பீப்புள்ஸ் வந்து அவங்க ஒன்று ஸ்பெஷல். ஏன்னா கர்த்தர் நிச்சயமாக அவங்க நம்ம இந்த காலை வச்சுட்டு இந்த இதை வச்சு நம்ம ஊழியம் செய்ய ரொம்ப வலிக்குது. ஏன்னா நமக்கு 2 காலம் நல்லா இருக்குது, நல்ல கை இருக்குது, ஆனால் நம்ம ஊழியம் செய்ய ஐயோ இது கிடச்சிட்டாரே, அவ்வளோ நடக்கணுமே, அது பண்ணுமே இது பண்ணுமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக டிசேபிள் பீப்புள்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இல்லாத பட்சத்தில் கூட அநேக தேவனுக்காக ரொம்ப வைராக்கியமாக செயல்படுறாங்க. அவங்களால நல்லது. ஆனால் என்ன ஆண்டதில் சொல்கிறாருன்னா இப்போ அப்படி கிடையாது. இப்போ இதில் என்ன பண்ணுறதுன்னா, இந்த வந்து கால் உடஞ்சவங்களோ கை உடஞ்சவங்களோ இந்த மாதிரியான ஆட்களை வந்து ஊழியத்துக்கு வந்து, அதாவது ஆசாரியனா என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஆண்டரை வந்து அப்படிலாம் பார்த்து செலக்ட் பண்றது கிடையாது. ஆனா இது என்ன மீனிங்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ காயின் வந்து என்ன பண்ணாரு, அழுகி போனேன் அப்படிப்பட்டது தேவனுக்கு கொடுத்தா. அந்த மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு குறையா பறந்துருக்கு அப்படின்னா அது சரி, அப்போ இந்த பிள்ளையால ஒரு லாபம் கிடையாது. ஏசப்பாக்கு கொடுத்துருவோன்னா ஏசப்பாவுடைய
ஊழியத்துக்கு கொடுத்துருவோம். இப்போ நல்ல பிள்ளையும் நம்ம கொடுக்கணும். அதுதான் ஊழியத்துக்கு நம்ம காயின மாதிரி வஞ்சக புத்தியோட கெட்டது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே பட்சத்துக்கு தேவனே ஒரு டிசிபிள் பீப்புளை கற்றுட்டு இப்போ தெரிந்து கொள்வார். தகுதிங்கிறது யாருக்கு எந்த ஊழியக்காரனுக்குமே எந்த தகுதியுமே அவன் போய் படிச்சுட்டோம் எந்த கடையிலுமே கிடைக்கல. ஊழியக்காரன் கர்த்தர் தான் தகுதிப்படுத்துறார், கர்த்தர் தான் ஊழியத்துக்கு அடைக்கிறார். அப்போ கர்த்தர் தான் என்ன பண்றாரு, டிசேபிளோ இல்லை நார்மல் பீப்புளோ யாரானாலுமே கர்த்தர் தெரிந்து கொண்டு அவங்க அந்த அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கல. கர்த்தருடைய அபிஷேகம் தான் கிரீடமா இருக்கிறது. யார் இவன் ஊழியக்காரன்னு சொல்லணுன்றது வேற. கர்த்தர் தான் அழைக்கணும். கர்த்தர் அழைச்சி ஊழியம் செய்வதான் ஊழியக்காரங்க தான் கடைசி வரைக்கும் நிற்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு மாற்றுவார் நம்ம சுவாசிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இதில் அநேக விஷயங்களை பார்த்தோம். நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜெபம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். அதே போல் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே பைபிள் சொன்னபடி இருக்குதா, பைபிள் சொன்ன ஒவ்வொரு கற்பனைகளும் நம்ம கீழ்படிக்கிறோமா, ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் தியானிக்கணும் அப்படின்றது தான் இந்த சாப்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து தியானிங்கே கற்று உங்களோட பேசுவார், பெரிய காரியங்கள் செய்வார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.